வாக்களிப்பது நமது உரிமை, நமது கடமை. 100 விழுக்காட்டு வாக்கை விருதி செய்வோம். இவர் விளம்பரம், இதுக்கு பல 100 கோடி செலவு. ஓட்டுக்கு காசு கொடுப்பது குற்றம், அதை வாங்கினால் ஓராண்டு சிறை தண்டனை. கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம். சரி, எவனையாவது ஒருத்தனை கைது பண்ணி ஜெயில போட்டிருக்கேன்னு சொல்லு பாப்போம், சொல்லு பாப்போம். இந்த தெண்ட கர்மாந்திர செலவு, தெண்ட கர்மா தெருவங்க இருக்கு. 100 விழுக்காடு வாக்கு போடணும். போடலன்னு என்ன பண்ணுவ? பறக்கும் படைன்னு ஒரு பரதேசி படையை ரோட்ல நிறுத்திடுறது. ஒரு பரதேசி படைய 2106 பேர் வேலை செய்யறார். 2106 பேர். யாரு? தொலைக்காட்சியில் செய்தி என்ன? ஆட்டு வியாபாரியிடத்தில் பணம் பறித்தார்கள். ஏண்டா அயோக்கிய பேல, அவனே ஆட்டு வியாபாரி, அவன்கிட்ட ரசீது கொடு. ஆடு வித்தவன், நீங்க 2000 ரூபாய்க்கு ஆடு வாங்கியிருக்கீங்க, இந்த ரசீது. ஏன்னா சந்தைக்கு போயிருக்கேடா முன்ன பின்ன, ஆடு மாட்டு சந்தைக்கு. ஏய், மருத்துவமனைக்கு கட்ட கொண்டு போன பெண்ணிடம் இருந்து அதை சொல்றான் மருத்துவமனை கொண்டு போறதுக்குன்னு. அது அம்மாவை சேர்த்ததோ அப்பாவை சேர்த்ததோ, கட்டி அப்பாவை வீட்டுக்கு கூட்டி போனா அந்த பணத்தை பறிக்கிறது. ஏண்டா ரோட்ல நிக்காத, தொகுதிக்குள்ள போடா. ஒரு தொகுதிக்கு 20,000 30,000 35 கோடி 25 கோடி ஒதுக்கி ஒரு ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்துக்கிட்டு இருக்கான். டப்பா பரிசு, டப்பா பூஸ்ட், அப்புறம் என்ன டிஃபன் கேரியரு, அண்டா குண்டா, காசு அங்க கொடுக்கறான். அங்க போய் தடுக்க துப்பு இல்ல. நீ நேர்மையான தேர்தல் ஆணையமா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? வாக்குக்கு காசு கொடுக்கிற ஒரு வேட்பாளரை அந்த தேர்தலில் நிக்க, குறைஞ்சபட்சம் அந்த தேர்தலில் நிக்க தடை என்று போட்டிருந்தா அடுத்து காசு கொடுக்க மாட்டான். அதை செய்ய துப்பு இல்ல. உழைக்கு மக்கள் உரவாங்க காசு எடுக்க போகும்போது, மளிகை மூட்டை மூலம் வித்துட்டு காய்கறி கடைக்கு சரக்கு வாங்க போகும்போது, வீட்டுக்கு அரிசி விற்பாங்க, அந்த காசை பறிச்சுக்கிட்டு இதுவரை 75 கோடி பரிசு இருக்கிறோம். அப்புறம் திருட்டு பையில நாட்டை கொடுத்தா ரோட்ல போற மக்கள் காசை தான் பறிப்ப. அங்க கொள்ளையடிச்சு கொண்டு காசை ஓட்டு காசு கொடுக்கறான், அதை பறிக்காம. இது ஒரு கேவலம். யாராவது வாக்குக்கு காசு கொடுக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கும்போது கைது பண்ணப்பட்டார், இல்ல வாக்குக்கு காசு வாங்கின மக்கள் கைது பண்ணப்பட்டார்கள், அப்படி ஏதாவது இருக்கா? இப்ப அதெல்லாம் கிடையாது. உங்க அலைபேசி கொடுங்க, உங்க ஜிபே எண்ணு கொடுங்கன்னு உட்கார்ந்த இடத்துல ஒரு இடத்துல அலைபேசியிலே அனுப்பி விட்டுறேன். ஏன்னா கொடுக்கும்போது பிடிச்சிடறான்ட்டு. நுட்ப திருடர்கள், செல்போன் டிரான்சாக்சன். ஒரு நாடு இது ஒரு கேவலம். பாத்துக்க. விட்டுட்டு போக முடியல, உங்க கூட பிறந்துட்டோம். சரி போட்டா போடட்டும், போலைனா போகட்டும், பிறவி கடமை கத்திட்டாது செத்து போக முடியாது. அந்த பாருங்க வெயில்னு கத்திட்டு கிடக்குறோம். ஏதோ பார்த்து பண்ணுங்க. மறுபடியும் அவங்க கிட்டே கொடுக்காத. நீ முடிவு பண்ணிட்டீன்னு வச்சுக்க, இந்த ஆட்சி தொடரட்டும், திமுக ஆட்சியை தொடரட்டும்னா போடு. எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடு, இல்லை சோத்துல வெஸ்த வச்சு கொன்னு போடு. இதுக்கு மேலையும் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. ஏன்னா நீங்க ஒரு சகிப்பு மனநிலைக்கு வந்துட்டீங்க. இந்த ஆட்சியே இருக்கட்டும், இல்லை இதுக்கு அது பரவாயில்ல, அதுக்கு இது பரவாயில்ல. இந்த கால கொடுமை. ஒருத்தன் ஒரு நாட்டில் குற்றம் பண்ணிடுறான், அரசவையில் கொண்டு மன்னனுக்கு முன்னாடி நிறுத்திடுறாங்க. அவன் மன்னன் ஒரு தண்டனை கொடுக்குறான். என்ன தண்டனை? நீ 50 மிளகாய் கடிக்கணும், இல்லைன்னா 50 சவுக்கடி வாங்கணும்ட்டு. அவன் சவுக்கடிக்கு மிளகாய் பரவாயில்ல, நான் 50 மிளகாயை கடிக்கிறேன்னு கடிக்கிறான். 5 மிளகாயை கடிச்சு தாண்ட முடியல, காந்தது, கண்ணுல தண்ணி தானா கொட்டுது, வாயெல்லாம் எரியுது. மன்னா என்னை மன்னிச்சுக்கிறங்க, நான் சவுக்கடி வாங்கிக்கிறேன், மிளகா கடி தாங்க முடியலன்றான். சரி அடி சவுக்கடி நடக்கட்டும்ன்றாப்ல. சவுக்கடி 5 அடிக்கு மேல வாங்க முடியல, முது பிஞ்சு தர்த்தம் ஒட்டுது. மன்னா என்னை மன்னிச்சுக்கிறங்க, என்னால தாங்க முடியல, நான் மிளகாயே கடிக்கிறேன்னு மறுபடியும் மிளகாய்க்கு போறேன். அதே தான் 5 மிளகாய், அதுக்கு மேல தாண்ட முடியல. மன்னா என்னை மன்னிச்சுக்கிறங்க, மறுபடியும் சவுக்கடியே வாங்கிக்கிறேன்னு வர்றான். இப்படி மாறி மாறி இந்த அதிமுக 5 வருஷம் மிளகாய் கடி, திமுக 5 வருஷம் சவுக்கடி, அப்புறம் அதிமுக மறுபடி மிளகாய் கடி, அப்புறம் சவுக்கடி, மாறி மாறி அடிங்காயி வாயும் முதுவும் புண்ணா போனதான் உங்களுக்கு மிச்சம். ஐயா, நான் என்ன கொஞ்ச நஞ்சா காலா கத்துறேன்னு நினைக்கிறியா? 15 ஆண்டுகளா கத்திக்கிட்டு வரேன். ஒன்னும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தன்மானம் மிக்க இனமானம் இல்லை மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வு பெற்று 36 லட்சம் பேர் ஓட்ட போட்டு எனக்கு ஒரு பெரிய கட்சியாக்கிய ஒரு நம்பியை கொடுத்த மகனே, நில்றா, நாங்க இருக்கிறோம்டா, கூட நாங்க இருக்கிறோம்டான்னு. இந்த வேலையை நான் செய்ய வந்தவன் இல்ல, காலம் வரலாறு கட்டளையிட்டு காயம் காலம் கையெழுத்தி இறக்கி விட்டுருக்கு. போய் நில்லுன்னு. இல்லைன்னா விடு, போட்டா போடு, இல்லைன்னா விடு. நான் அவங்கள மாதிரி வியாபாரம் பார்த்துட்டு போறேன். 2000 கோடி தரம்ன்றான்,
60 சீட்டு தரம்ன்றான், துணை முதல்வர் ஆக்குறேன்றான். போ, எப்படியோ போ, நானும் போறேன். உன் மலை போன காடு போன தண்ணி போன உன் வியாபாரம் கட்டு போன சோறு விஷமான காற்று நஞ்சான நீர் நஞ்சான உன் தாய்மொழி செத்தா என்ன, வரலாறு மறைஞ்சா என்ன, எனக்கு என்ன? ஏன் விட்டுட்டு போக முடியல? உன் கூட பிறந்துட்டேன். ஏன்? என்னை வளர்த்தவன் இந்த நாட்டில் இருந்த அரசியல் தலைவன் எவனும் இல்ல. என்னை உருவாக்கியவன். நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும், நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் இழந்தால் போதும் என்று உன் இன வரலாற்றில் என்ற ஒப்பற்ற மாவீரன் என் தலைவன் பிரபாகரன் என்ற பெருமகன் எங்களை உருவாக்கினான். அவன் மகன் நான். அதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு உழைக்க வேண்டும், தொண்டாற்ற வேண்டும் என்ற புனித கனவோடு நிற்கிற பிள்ளைகள் எங்களை புரிஞ்சுக்கணும். இந்த வேட்பாளர் யாரும் பெரிய வாரிசு இல்ல. தொகுதிக்கு எவ்வளவு கொடுப்ப, 20 கோடி செலவு பண்ணுவியா, கட்சிக்கு எவ்வளவு கொடுப்ப என்று வாங்கி கொடுக்கல. கட்டுத்தொகை போட உங்க பிள்ளைகளுக்கு காசு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? 234 பேருக்கும் பிச்சை எடுத்து இங்க பார், பிச்சை எடுத்து இந்த கட்சி அங்கலங்கலமா வளர்த்து வர்றோம். அந்த பிச்சை யாரு கொடுக்கிறா? நீங்க தான். மக்களிடமே கையெழுந்தி மக்களிடத்தில் இருந்தே இனமாகவும் பணமாகவும் பெற்று அங்கலங்கலமா வளர்ந்து வர்றோம். இங்க வேட்பாளர் நிக்கிற பெண் யார்? அது அப்பா அமைச்சர், அவ வாரிசு. பல தலைமுறையா அப்பா அமைச்சராக இருந்தார். அப்புறம் அவர் வயசாகி போச்சுன்னு மகளுக்கு அப்படிலாம் சீட்டு கொடுக்கல. கலையந்திரின்னு என் தங்கை வழக்கறிஞரா படிச்சுட்டு போட்டி போடுறான். அவளோட திறமையான வாய்ப்பா வேட்பாளர் யாராவது போட்டா, நேர்மையான வேட்பாளர் போட்டா நீங்க அவங்களுக்கு போடுங்க. என் தங்கச்சியும் போட்டா அவங்களுக்கே போட சொல்றேன். போட்டா சொல்லு பாப்போம், சொல்லு பாப்போம். என்ன இது? திரும்ப திருடுறவன்ட்டே நாட்டை கொடுத்துட்டு நாடு பாதுகாப்பா இருக்கணும், நல்ல ஆட்சி வரணும்னா எப்படி வரும்? கல்வி என்பது எதற்கு? கல்வியில் மேம்பட்ட சமூகம் தான் அறிவு, ஒழுக்கம், நன்னறி இதெல்லாம் மேம்பட்டு சமூக ஒழுக்கம், சமூக கட்டுப்பாடு, சமத்துவம், சகோதரத்தெல்லாம் மேம்படும்னு பொருள். ஆனா அப்படி எதுவும் நடந்ததா இல்லையே. இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நீங்க கல்வியை கொடுத்துட்டா சமத்துவம் வரும், சகோதரத்துவம் வரும். ஒன்னும் அப்படி தெரியலையேங்கிறதுக்கு அவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். தன்னலம் என்று வரும்போது அறிவு வேலை செய்யாதுன்னு. வாக்குக்கு காசு கொடுப்பவன் 30 கோடி செலவழிப்பவன் 300 கோடி வென்று வந்தால் ஈட்டிக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையில் தானே செலவழிக்கிறான். அப்போ அரசியல் என்பது தன்னலமற்று சேவை செய்கிற ஒரு புனித அமைப்பு இல்லையா? அது பெரும் லாபம் ஈட்டும் தொழிலா? இது எப்படி? இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை, மாண்புமிக்க ஜனநாயகத்தை கொலை செய்துவிட்டு கேடுகட்ட பணநாயகத்தை உருவாக்கவா நமது முன்னவர்கள், நமது பாட்டன் வ.உ.சி. செக்கிழுத்தான், நமது தீரன் சின்னமலையும் நமது பாட்டன் மருதுபாண்டியும் தூக்கிலே தொங்கினார்கள். நமது முன்னவர்கள் எல்லாம் 10 ஆண்டு 11 ஆண்டு 9 ஆண்டுகள் சிறைப்பட்டு சித்திரவதை செய்தார்கள், அனுபவித்தார்கள். அதற்காகவா 7 ஆண்டுக்கு மேலே இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி இந்த நாட்டில் எந்த பதவியும் அனுமதிக்காமல் நின்ற தேர்தலாம் தோற்கடிக்கப்பட்டு சொந்த மண்ணின் மக்களாலேயே ஒரு மனித புனிதன், இந்த இனத்தில் கிடைக்காத மகத்தான ஒரு தலைவன் நல்லகன்னு அவனை இந்த நாடு போற்றவில்லையே. ஏன்? ஒரு நடிகனுக்கு கொடுக்கிற மரியாதை இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி செத்த மகனை போற்றாதது ஏன்? நல்லகன் என்ற ஒரு மகன் பிறந்தான், இருந்தான், வாழ்ந்தான், ஒரு புனிதன் என்பதை நீ மறந்தான். எப்படிப்பட்ட இனம்? கண்டவனுக்கெல்லாம் பாராட்டு விழா நடக்கிறதே, கொண்டாட்டங்கள் நடக்கிறதே. வெள்ளைக்காரன் பிடித்து சித்திரவதை செய்து மீசை முடியை ஒவ்வொரு முடியாக புடுங்கி சுருட்டால சுட்டு சித்திரவதை செய்தோட இந்த விடுதலை போராட்டத்தை விட்டு விலகி போக மாட்டேன் என்றது வீரமர இளைஞனை இந்த நாடு மறந்தது ஏன்? என்ன இன்னும் 10 வருஷங்கத்தை விடுவியா? அதுக்கப்புறம் நான் செத்து போனவனுக்கு ஒரு மயிறு இருக்க மாட்டான். உனக்குன்னு பேசுறதுக்கு ஒரு மயிறு இருக்க மாட்டான். நான் ஏதோ உயிர் இருக்கிறவங்க கத்துவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? ஸ்டாலின் கொடுப்ப, அப்புறம் அவர் மகன் உதயநிதி கொடுப்பா, அவர் மகன் இன்பநிதி கொடுப்ப. எங்களுக்கு என்ன மயத்த கொடுப்பா? எங்களுக்கு என்ன கொடுப்பா? தண்ணி கொடுப்பியா? கல்வி கொடுப்பியா? வேலை கொடுப்பியா? இல்ல மழையாவது காற்றையாவது எதையாவது வச்சுட்டு போவியா? என்ன வச்சுட்டு போவ? கடன் 20 லட்சம் கோடி 25 லட்சம் கோடி வச்சுட்டு போவ. வேற என்ன தருவா? எங்களுக்கு என்ன இருக்கு? திமுகவுக்கு மாற்று அதிமுக என்ன மாற்று? ரெண்டும் ஒரே கட்சி, ஒரே இடத்தில் எப்படி திருவிடுது என்று பயிற்சி எடுத்தவர்கள். தனித்தனியா திருடுவான், கூடி பிரிச்சுக்கிடுவான். இது கூட தெரியாதா?
திமுகவில் இருக்க அமைச்சர் பட்டியல் எடுத்து படிச்சு பார். 11 பேர் அதிமுக அமைச்சர். 2 வெவ்வேறு கட்சி நினைச்சிட்டு நீ. இங்கேயும் சாராயம் வைப்பான், அங்கேயும் சாராயம் வைப்பான், இங்கேயும் கொலை பண்ணுவான், அங்கேயும் கொள்ளையடிப்பான், இங்கேயும் ஊழல் லஞ்சம், அங்கேயும் இங்கேயும் கையெழுத்து போட கமிஷன் கேட்பான், அங்கேயும் கையெழுத்து போட கமிஷன் கேட்பான். இதில் திருடன் என்னடா பெரிய திருடன் சின்ன திருடன்? திருடன் திருடன் தான்டா. கால கொடுமை. எல்லாம் படிக்கிறோம், எல்லாம் பேசுறோம். கடைசியா ஒருத்தர்லாம் எனக்கு சொல்றாரு, நான் பரம்பரையா திமுகங்கிறாரு என்கிட்ட. என்னடா நீ ராஜராஜ சோழ பரம்பரை, இல்ல பாண்டிய நெடுஞ்சலம் பரம்பரை, இல்ல சேரன் செங்குட்டுவன் பரம்பரை? கேடு கட்டவை, கேடுபடி திருட்டு வந்து என் பரம்பரையில பெருமை மயிர் வேற. இது ஒரு நாடு, இது ஒரு நாடு. இலவசம் கொடுக்கிற, எங்கிருந்து கொடுக்கிறான்னு கேட்க ஒருத்தனுக்கு துணிவு இல்ல. என் ஆத்தாள் அப்படி கையேந்து வச்சிருக்கானடா. தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனமடா. மரணமா மானமா என்கிற போது மரணத்தை விட மானமே பெரிது என்று போராடி செத்தவன் பரம்பரைடா நீ. செத்தாண்டா நம் பாட்டன் தீரன் சின்னமலை. தன்மானத்தை இழந்து நான் என் தாய் நிலத்தை இழக்கிறத விட நான் தூக்குல தொங்கி சாகிறத பெருமையாக்குறதுன்னு செத்தவன்டா தீரன் சின்னமலை. அவன் ரத்தம் கொஞ்சம் கூட வாடா ஓடல. பாட்டை மருதுபாண்டிய தூக்கல போடும்போது சொல்றானடா, என்னரும் தமிழகமே தாயகமே, நான் இல்லை என்றாலும் ஒரு தலைமுறை வரும் உன்னை மீக்க காக்கன்னு தூக்கல போய் தொங்கினான்டா. அவன் நினைச்சிருந்தா சரணடைஞ்சு வாழ்ந்திருக்கலாம்டா. ஏண்டா சண்டையிட்டு செத்தான்? அவன் முடிவன்றான்டா, மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிது என்று. அவன் பரம்பரையில வந்துட்டு இப்படி இப்படி பதறா போனமடா. பீரங்கி குண்டுகளையும் துப்பாக்கி குண்டுகளையும் வெறும் வாளையும் வேலையும் வைத்து எதிர்த்து போரிட்ட மறவர் குலமாடா நம்ம. அந்த வீர பரம்பரையில வந்தமா நம்ம. சோரம் போய் திரியறமடா 1000-500க்கு பிச்சைக்காசு. அவையாரா நமக்கு காசு போட? அவையாரு இடஒதுக்கீடு இவன் யாரா? அவன் உட்கார்ந்து இருக்கிறான நம்ம கொடுத்தது, நம்ம ஆத்தாப்பன் கொடுத்தது. இவன் யாரு கொடுக்கிறதுக்கு? இந்த 1000-500 கொடுக்கவே யார்? எங்கிருந்து வருது? இதுல இழக்கிறத தவிர்க்க முடியாத மின் கட்டணத்தை உயர்த்தலையா? 3 முறை இந்த ஆட்சியில மின் கட்டணத்தை உயர்த்தலையா? சொத்து வரியை உயர்த்தலையா? வீட்டு வாடகை உயரலையா? எப்படி ஒரு இடத்தை வாங்கி பத்திரப்பதிவுக்கு நீ போக முடியுமா? 10 மடங்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தலையா? அப்புறம் இந்த காசு உனக்கு தெரியுதுரா? யானை போறதை விட்டுட்டு நீ கொசு அடிச்சுக்கிட்டு இருக்கியே எப்படி? அவன் யானையை திருடிட்டு கொசுவை கொடுத்துட்டு போறான் உனக்கு. என்னைக்கு இந்த விழிப்புணர்வு வரும்? என்னைக்கு புரிதல் வரும்? நீ ஓட்டு எனக்கு போட்டா போடு, போடலைனா போ. ஆனா புரிஞ்சு போடு. யாருக்கு போடணும் தெரிஞ்சு போடு, புரிஞ்சு போடு. எல்லாரும் பேசுவாங்கல்ல, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், மற்றவங்க எல்லாம் இனிமேதான் பேச வருவாங்க. ஆக நான் மகளிருக்கு 2000 கொடுத்தோம். அவர் வருவார், கருண தொகை 10,000 வாங்கிக்க. புற கருண மகாராசா பரம்பரையிலிருந்து வந்தவன் 10,000 வாங்கிக்க. அப்ப இன்னொருத்தர் வருவாரு 2500 அன்னபூரணி சூப்பர் 6 சிலிண்டர் வாங்கிட்டு சிலிண்டர் கொடுப்பான், அண்டா கொடுப்பான், குக்கர் கொடுப்பான், சமைக்க அரிசி பருப்பு என் விவசாயி தான் கொடுப்பான். இந்த கவனத்தில் வச்சு ஓட்ட போடு. ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம். யாரார்க்க ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட ஓர அப்பா, ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னையே. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம்.
விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாவப்பட்ட ஏழச்சனம் பரிதவிக்கு நிக்கலாச்சு, பாவப்பட்ட ஏழச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், ஏ உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம்.